அன்று முதல் இன்று வரை தமிழன் என்றால் சுட்டு வீழ்த்தப்படும் அவலம். அந்த மாதிரி ஒரு மாடு காணோன்னு சொல்லி போனவங்கள ஃபாரஸ்ட்டுக்காருக்கு எப்படி ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுத்தது? 4 பேரை சுடுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு யார் ஷூட்டிங் ஆர்டர் யார் கலெக்டர் கொடுத்தாரா இல்லை மேல் அதிகாரிக்கு கொடுத்தாங்களா? யார் கொடுத்தது? அப்படியே சுட்டாங்கல்ல. ஒரு ஊர் இருக்குதுல்ல, அந்த ஊருக்கு ஒரு தகவல் சொல்லலாம்ல, இல்லை ஊருக்குள்ள உள்ளாளுங்க இருக்கிறாங்களா? கர்நாடக வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட வந்ததாக 3 தமிழர்களை சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறை. சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவி தமிழர்கள் வனப்பகுதிக்குள் வந்தது சரியோ தவறோ? ஏன் உடனடியாக மரண தண்டனை? இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறதா? அல்லது தமிழர்களுக்கு மட்டும் கண்டா சுடுங்கள் என்று சட்டம் உள்ளதா? அந்நிய நாடும் சுடுகிறான், அந்நிய மாநிலமும் சுடுகிறான். கேட்பாரின்றி நிற்கும் தமிழன். மலையாளி, கன்னடன், தெலுங்கர், மராத்தி போன்ற மக்களுக்கு நடக்காத கொடுமை தமிழனுக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? தமிழ் தமிழ் என்று அரசியல் லாபத்திற்கு குதிக்கும் ஆளும் அரசு மற்றும் பிற கட்சிகள் எங்கே? தமிழா, இங்கு நடக்கும் அரசியல் சூழ்ச்சியை புரிந்து கொள், விழித்துக்கொள். என்றும் உங்களுக்காக சித்திரை ஒன் மீடியாவின் ஜர்னலிஸ்ட் வினோத்.